இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் அமேசான் வெப்சைட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கு. ஸோ ஃபயர்போல்ட்டோட நிஞ்சா கால் ப்ரோ பிளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. மேலும் 1.83 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைட்லையும் பேக் சைட்லையும் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை உங்க ஃபோன் கூட பேர் பண்றதுக்காக இதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்கிற அந்த QR கோடை ஸ்கேன் பண்றது மூலமாக இந்த டாஃபிட் அப்படிங்கிற ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். மற்றபடி MRP 19,999 சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பிரைசிங் என்ன அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். இப்போ முதல்ல இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த வாட்சோட வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து முதல்ல ஸ்மார்ட் வாட்ச் தான் வருது. அதாவது ஃபயர்போல்ட் நிஞ்சா கால் வாட்ச் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மேலும் வந்து வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பண்ணுறதுக்காக போகோ பின் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் போகோ பின் அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு டைப் A to போகோ பின் கனெக்டராக வருது. டைரெக்டாக வாட்ச் பேக் சைடில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிடுது. இது போக நமக்கு ஒரு யூசர் மேனுவல் தராங்க. ஸ்பாட்டிஃபை மற்றும் ஜியோ சாவன்கான சப்ஸ்கிரிப்ஷன், புக் மை ஷோ ஃப்ரீ மூவி டிக்கெட், கானா ஆப்கான சப்ஸ்கிரிப்ஷன், அது போக வாரண்டி கார்டு மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது. இந்த வாட்சை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டாஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து டேரெக்டாக இந்த ஆப் கூட சிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக உங்கள் ஸ்மார்ட் வாட்சை வந்து டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கிளாக் ஃபேஸஸ் மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதை பல வகையான விஷயங்களில் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ பல விதமான கிளாக் ஃபேஸஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக கிளாக் ஃபேஸஸை மாற்றி அமைக்க முடியும். மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கேமரா கண்ட்ரோல் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கேமராவை டேரெக்டாக வாட்ச்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். முதல்ல இப்போ இந்த வாட்சோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த வாட்சில் ஒரு 1.83 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 240x284 பிக்சல்ஸ் ரெசல்யூஷனோட வருது. மேலும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டைரக்ட் சன்லைட்ல கூட நல்லாவே இருந்து சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பத்தலனா கூட அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். மேலும் இந்த ரெக்டாங்குலர் டிஸ்பிளேல பார்த்துட்டீங்கன்னா பெல்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு 2.5D கிளாஸ் கொடுத்ததுனால அந்த கர்வாக இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டார்க் தீம் கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து பெசல்ஸ் அந்த அளவுக்கு நோட்டிசபிள் ஆகல. பார்க்கறதுக்கே வந்து நமக்கு வாட்ச் வந்து நல்ல டீசென்ட் இருந்துச்சு. வாட்சோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் பாடியில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் ஸ்ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து மெனுஸ் மாதிரியான பலவிதமான விஷயங்களை இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மாற்றி அமைக்க முடியும். வாட்சோட வெயிட் வந்து 50 கிராம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து IP67 ரேட்டிங் இருக்கிற காரணத்தால் மழையில் கூட இந்த வாட்சை வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போக முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் வழக்கமாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி இதில் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சைடில் வந்து டயல் மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து ரோல் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக டேப் தான் வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோலபிள் கண்ட்ரோல்ஸ் இதில் கொடுக்கல. மற்றபடியாக மெனுஸ் வந்து மாற்றுறதுக்கான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. கிரிட் வியூவா இல்லைன்னா லிஸ்ட்லி வியூவாங்கிற மாதிரியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக வந்து இந்த வியூஸ் வந்து மாற்றி அமைக்க முடியும். இந்த வாட்சில் வந்து LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியில் கிடையாது. இருந்தாலும் நமக்கு LCDலையும் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் லாக் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து நீங்கள் டிஸ்பிளேயை தொடர்ந்து வந்து இயங்க வைக்க முடியும். ஆனால் பேட்டரி மட்டும் கூட கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். மேலும் குயிக் ஆக்சஸ் சைட் பார்ல வந்து நமக்கு ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மற்ற ரெகுலரான சென்சர்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் கொடுக்குறாங்க, ஸ்டெப் கால்குலேட்டர், SpO2 சென்சர், ஸ்லீப் மானிட்டரிங், அலாரம் கிளாக், நோட்டிஃபிகேஷன்ஸ், வெதர் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இருக்கு. இது போக நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் தராங்க. டேரக்டாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா ஸ்மார்ட் வாட்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த வாட்சோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். ப்ளூடூத் காலிங் இல்லாமல் லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த வாட்சுக்கு 7 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதே ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணீங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரையும் கிடைக்குது. மேலும் வந்து வாட்ச் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது போக பிரீத்திங்க்குனே ஒரு தனி ஒரு மோடு கொடுக்குறாங்க. இந்த மோடு மூலமாக பிரீத்திங் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா நம்மளோட லங்ஸ் மாதிரியான பிரீத்திங் ஆர்கன்ஸை வந்து மேலும் வலுப்படுத்த முடியும். ப்ளூடூத் காலிங்கை பொறுத்தவரையும் ஒருவேளை ப்ளூடூத் காலிங்கை டிசேபிள் பண்ணிச்சிருந்தீங்கன்னா கால் வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வருது. அதை கட் பண்ணுறதுக்கும் சைலண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுவே ஒருவேளை நீங்கள் வந்து ப்ளூடூத் காலிங்கை வந்து எனேபிள் பண்ணிச்சிருந்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டே தெரியும் நமக்கு கால் லாக் கொடுத்துருக்காங்க. அதுபோல் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து டயல் பேட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல வந்து கான்டாக்டை பற்றி பார்க்கலாம். கான்டாக்டை பொறுத்து நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த டாஃபிட் ஆப்பில் போயிட்டு என்னென்ன கான்டாக்ட்லாம் சிங்க் பண்ணுமோ அதை சிங்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேரெக்டாக சிங்க் ஆகிருக்கிற எல்லா விதமான கான்டாக்டும் அது டிஸ்பிளே ஆகுது. அதை டேப் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வாட்ச்லேருந்தே கால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கால்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது அதை சைலண்ட் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து திருப்பி சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணுறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க.
மேலும் வாட்சை வந்து டேரெக்டாக வந்து டயல் பேடை டேப் பண்ணி கூட நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக நம்பரும் நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் கால் பண்ண முடியும். இந்த வாட்சோட நமக்கு கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு லவுடான ஒரு சவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ வாட்சில் இந்த அளவுக்கு சவுண்டு கேட்குமா அப்படிங்கிற அளவுக்கு சவுண்ட் கேட்குது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளூடூத் காலிங்கை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பேட் லைஃப் வந்து 2லேருந்து 3 நாள் வரையும் தான் ஓடும். ஏன்னா வந்து எல்லா விதமான காலிங்கும் டேரெக்டாக வாட்சில் வந்து சிங்க் ஆகிறதுனால நமக்கு வந்து பேட் லைஃப் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடியாக நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வாட்சில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சைட் மெனுஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது பல விதமான ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக என்னென்ன சென்சர்ஸ்லாம் வேணும், ஹார்ட் ரேட் வேணுமா, இல்லைனா வந்து ஸ்லீப் மானிட்டரிங் வேணுமா, இல்லைனா SpO2 சென்சர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் உங்கள் ஆப்ஷனுக்கு விட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து சைட் பாரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அலாரம் கிளாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், மேலும் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல் மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக கேம்ஸுமே இருக்குது. உள்ளவே இன்பில்ட்டாக 3 விதமான கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாக வாட்சில் யாருமே வந்து கேம்ஸ் விளாட மாட்டோம். இருந்தாலும் வந்து பேருக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ள ஒரு 3 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வந்து இந்த மாதிரியா கேம்ஸ் இருந்துச்சுன்னா விளாடுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட டெஸ்டிங்கில் வந்து இந்த ஸ்லீப் மானிட்டர், SpO2 சென்சார், அது மட்டும் இல்லாமல் நம்ம பீடாமீட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரு நல்லாவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுக்குறாங்க. ஜாகிங், சைக்கிளிங், அது மட்டும் இல்லாமல் யோகா மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ கேலரி வந்து நீங்கள் வந்து செலவழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். அதே டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ரேட் சென்சரும் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இது போக ஃபோனை வேறு எங்கேயாவது வீட்டில் எங்கேயாவது போட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சர், வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த வாட்சோட கொடுக்குறாங்க. இது போக SMS, சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் டேரெக்டாக வாட்சிலேருந்தே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த வாட்சில் வந்து கொடுக்குறாங்க. Fire-Bolttோட இந்த நிஞ்சா கால் ப்ரோ ப்ளஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1799 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வாட்சில் இருக்கிற இந்த பிபி மாதிரியான 1-2 விஷயங்கள் மட்டும் தான் இல்லையே தவிர மற்றபடியாக மேஜரான எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட் லைஃபும் வந்து ஓரளவு டீசென்ட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Fire-Bolttோட நிஞ்சா கால் ப்ரோ ப்ளஸோட பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.